சொல்லுங்க நீங்க ப்ரோ. வந்து இந்த வருஷம் 2024ல பெரிய ஆக்டர்ஸ் ஸ்டார் பண்ண நிறைய படம் நல்லா நடிச்சிட்டாங்க. சரி. 1 2 3 படம் விட்டுட்டாங்க. ஆனா சில ஆக்டர்ஸ் வந்து படம் வரவே இல்ல. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சில ஆக்ட்ரஸோட படம் வரல அப்படின்ற போது உண்மையாலுமே மனசு கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் நிறைய பேர் அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ 2007 காலகட்டத்திலலாம் வந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாக எல்லா நடிகரோட படமும் வந்துருது. ஆண்டவர் படம் தவிர மற்ற எல்லா படத்தோட இதுவுமே வந்திருந்தது. பெரிய கம்பேக் இயரா வந்து 2007 வந்து பார்த்தோம்னா நிறையா படம் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடின ஒரு படம். ஸோ அந்த இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா அது மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான தரமான படங்கள்லாம் நிறையா வந்துட்டு இருக்குது. இந்த லாங்குவேஜ் இல்லாமல் மற்ற லாங்குவேஜ்லையும். ஸோ அதனால வந்து இந்த 2 நடிகர்கள் படம் வந்து பார்த்தோன்னா சமீபத்தில் எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற போது ஒன்று யாருன்னா தல அஜித் சார் அவரை வந்து சொல்லலாம். இன்னொன்று எஸ்டிஆர் சிலம்பரசன் அவரு சொல்லலாம். இவங்க 2 பேர் படம் வந்து பார்த்தோம்னா இந்த வருஷம் வராது இருந்தது ரொம்ப ரொம்ப ஒரு மன வருத்தம் தான். ஏன்னா விடாமுயற்சி அப்டேட் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கிறோம். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ லைக்கா டிலே பண்ணனால அப்படியா இல்லை பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டே சொன்னாங்களா அப்படின்னு தெரில. ஆனால் அது மே மாதம் அந்த அப்டேட் வந்தபோது தீபாவளிக்கு ரிலீஸ் அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே சொன்னாங்க. ஸோ தீபாவளி அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதனால வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அந்த படம் தான் ரிலீஸ் ஆகல, சரி குட் பேட் அக்லியாவது கொஞ்சம் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த படமும் வந்து பார்த்தோன்னா அதுவும் வந்து பார்த்தோன்னா தலை பிறந்த நாள் அன்னைக்கு விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்ற போது உண்மையாலுமே வந்து இந்த வருஷம் 2007 காலகட்டத்திலலாம் வந்து பார்த்தோன்னா 2 படம் பண்ணார். ஒரு படம் வந்து அவருக்கு வந்து ஃப்ளாப்பாக அமைஞ்சது. இன்னொரு படம் வந்து பெரிய கம்பேக் ஒன்று கொடுத்துருந்தது, ஆல்வார் பில்லார்னு சொல்லிட்டு 2 கம்பேக் படம் வந்து பார்த்தோம்னா 2007 அவருக்கு வந்து இருந்தது. அதில் ஒரு படம் போச்சு, ஒரு படம் வந்து அவரை தூக்கி விட்டது. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தோம்னா 2 படம் வந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். கடைசியில் வந்து பார்த்தோம்னா படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம்னா டைம் வந்து ரொம்ப டிலேவாக கொடுத்துட்டாங்க அப்படின்றதா ரொம்ப வருத்தத்தக்கமான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா எஸ்டிஆர் அவர் படம் வந்து பார்த்தோம்னா வருஷம் ஏதாவது ஒரு படம் வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தான் வந்து அவரும் இருப்பார், அவங்க ரசிகர்களும் இருப்பாங்க அப்படின்ற வந்து நிறைய எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ நானுமே எஸ்டிஆர் ஃபேன் தான். உண்மையாலுமே எனக்கு இந்த வருஷம் ரொம்ப வந்து கவலையாக தான் இருக்குது. ஏன்னா எஸ்டிஆர் படம்லாம் நான் எஃப்டிஎஃப்எஸ் பார்த்துக்கணும் அப்படின்னு எவ்வளோ வேலையாக இருந்தாலுமே சரி, இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்தோன்னா எஸ்டிஆர் படம் வரும் அப்படின்றத அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே நான் போய் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு எல்லா படமும் எஸ்டிஆர் படத்தை அப்படி தான் பார்த்துருக்கேன். நான் சிலம்பாட்டம் படத்துலேருந்து தேட்டர் போக ஆரம்பித்தேன். அதுலேருந்து பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா எஸ்டிஆர் படத்துக்கு போய்கிட்டே தான் இருக்கிற தொடர்ச்சியாக. சரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க, கமல் சார் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தோன்னா எஸ்டிஆர் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் விட்டுருந்தாங்க. போஸ்டருமே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து அதை பார்த்தோன்னா அதுவும் ட்ராப் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாலுமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போது டக் லைஃப் படம் வந்து பார்த்தோன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சாரோட டக் லைஃப் படத்தில் வந்து பார்த்தோன்னா எஸ்டிஆர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்தோன்னா ஒரு சந்தோஷமான செய்தி வந்து மணிரத்னம் சார் வந்து இருக்கிற எல்லா எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்குமே கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் வந்து எஸ்டிஆர் சாருக்கு ஒரு ரெக்வஸ்ட் சொல்கிறது என்னன்னா, தயவுசெய்துங்க சார், நீங்கள் என்ன வேணால் இதை எங்கே வேணால் போங்க, என்ன வேணால் கான்செர்ட் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி கூட நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்கள், நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ தயவுசெய்து வந்து பார்த்தோன்னா வருஷத்துக்கு ஒரு படம் கண்டிப்பாக பண்ணுங்க சார், அது போதும் எங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி எஸ்டிஆர் சாரை பார்த்து தான் வந்து பார்த்தோன்னா அதோ இந்த பேண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா எஸ்டிஆரோட ஃபேனிசம் காட்டுறதுக்காக போட்டிருந்த ஒரு இது அப்படின்றதுனால வருஷத்துக்கு ஒரு படமாவது தயவுசெய்து அவரோட நடிப்பில் வந்திருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தோம்னா ஆளே வந்து பார்த்தோன்னா ஒரு யங்கர் ஆகிட்டா இருக்குல்ல. வந்து அவருக்கு 41 வயசு ஆகுது. 41 வயசுலேயே வந்து பார்த்தோன்னா ஆள் ரொம்ப ஸ்லிம்மாக, கிளாஸியாக, ஹேண்ட்ஸமாக, ஒரு மாதிரி ஒரு சோலாக இருக்கிறாரு. அப்படின்ற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவரோட ஃபஸ்ட்டு கோவில் படத்துலேருந்து பார்க்கும்போதுலேருந்து இந்த மன்மதன் ஆட்டிடியூடு, அந்த வல்லவன் ஆட்டிடியூடு அப்படின்ற போது அந்த ஒரு ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருந்தவரை அந்த ஒரு கொஞ்ச காலமாக வந்து பார்த்தோன்னா உடம்பு ஏற்றுனதுலேருந்து வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து நிறைய இடத்துல பேசப்பட்டார். அவரே வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சொல்லியிருப்பார், செக்கச்சவந்த வானம் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் ஒரு ரன்னிங் சீன் ஒன்று இருக்கும். அந்த சீனில் வந்து பார்த்தோன்னா சேசிங் பண்ணிகிட்டே ஓடணும். அப்படின்ற போது என்னால் அதை ஓட முடியல, ரொம்ப வந்து மாதிரி மூச்சு வாங்குது, அவ்வளோ ஒரு மெனக்கெட்டல் பண்ண அப்படின்னு வந்து சொன்னார். இதே மாநாடு ஏர்போர்ட் சீன்லலாம் வந்து பார்த்தோன்னா அவரோட ஸ்பீடுக்கு ஈடாக அந்த கேமரா கூட ஓடல அப்படின்னு வெங்கட் பிரபு சார் சொல்லும் போது இதோட வேற என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்ரா வேணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா தலைவன் அந்த ஒரு ஆராவை வந்து பார்த்தோன்னா தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தார் எஸ்டிஆர் அவர்கள். உண்மையாலுமே வந்து ஒரே கட் பண்ணுங்களேன், அவ்வளோதான்.